ஹலோ ஹலோ சார், கேட்குதா சார்? இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஆமாம் சார், ஏற்காடு காட்டு வழியில் சார். கார் பள்ளத்தில் விழுந்துச்சு சார். என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கானுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார்? சார் சரி சார், சரி சார். இந்த கேம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ புரிஞ்சு நீ என்ன பண்ண போற? 2 வருஷமா வேடிக்கை மட்டும் பார்த்தா எப்படி? நானும் விளையாடலான்னு இருக்கேன். அப்படியா? கேரம் போர்டு இது ஒரே கான்செப்ட் தான்டா. கேரம் போர்டு கேமில் எப்படி ரெட்டு போட்டு ஃபாலோ ஆடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்னூக்கரில் ஒரு ரெட் பால் போட்டு ஒரு கலர் பால் ஆடணும். ஒரு கலருக்கு ஒரு பாயிண்ட்ஸு. ரெட் பாலுக்கு 1, எல்லோவுக்கு 2, க்ரீனுக்கு 3, ப்ரௌனுக்கு 4, ப்ளூக்கு 5, பிங்க்குக்கு 6 அண்ட் பிளாக்குக்கு 7. அதே மாதிரி ஒரு கலருக்கும் ஒரு ஸ்பாட்டும் இருக்கு. கேரம் போர்டு கேம்ல ஒரு ரெட் தான் இருக்கும். இந்த கேம்ல 15 ரெட்ஸ் இருக்கும். 15 ரெட்ஸ் முடிகிற வரைக்கும் கலர் பால்ஸை திருப்பி எடுத்து அதோட ஸ்பாட்ல வச்சுக்கிட்டே வரணும். பால்ஸ் போட பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணி ஸ்கோர் போர்டில் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். 15 ரெட்ஸ் முடிஞ்சதும் கலர் பால்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லோ, செகண்ட் கிரீன், நெக்ஸ்ட் ப்ரௌன், அதுக்கு அடுத்தது ப்ளூ, நெக்ஸ்ட் பிங்க் அண்ட் லாஸ்ட் பிளாக். கடைசியில் யார் பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காங்களோ அவங்க தான் வின்னு. மச்சி, இவ்வளோ நேரம் சொன்னியே, எனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா புரியல. பெரிய ரோனி நினைப்பு. அப்படியே பால் அடிச்சு தான் போடுவார். ஆமாம் மச்சி, ஸ்லோவாக தள்ளி போட்டிருந்தாலே மேட்ச் முடிஞ்சிருக்கும். எதுக்கு அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சானே தெரியல. திமிரு. நான் தான் சொன்னல, பெரிய பிளேயர் நினைப்பு. கடைசி டைம்ல நிலன் சூப்பரா இருந்தான்டா. 3 பேரும் சும்மா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாய் காண்டாய் சாவட்டும். ஆமா, உனக்கு ஏன் அவ்வளோ அவசரம்? உன்னோட கேமு தேவையில்லாமல் அவசரப்பட்ட. டூட், நான் தோத்தது கூட ஃபீல் பண்ணல. அவனுங்க என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க பத்தியா? அதான் எனக்கு செம்ம காண்டாவுது.